வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல்னா என்ன, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கோப்பையில் உள்ள சூடான பாலினை சிறிது நேரம் மேஜையின் மீது வைத்தால் என்ன நிகழும்? இப்போது நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக பால் இருக்குது, நல்லா கொதிக்க வச்ச சூடான பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கப்பை நான் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ரொம்ப நேரம் விட்டுடுறேன். வச்சுட்டு நான் எங்கேயோ ஒரு வேலைக்காக போயிடுறேன். அப்போது அங்கே என்ன நடக்கும்? சூடான பாலின் வெப்பம் சிறிது நேரத்திற்கு பிறகு குறையும். இதேபோல் ஒரு பாட்டிலில் உள்ள குளிர்ச்சியான நீரினை சிறிது நேரம் மேசையின் மீது வைக்கும்போது அதனுடைய வெப்பநிலை சிறிது அதிகரிக்கும். இப்போ என்னென்னா, ஒரு சூடாக இருக்கிற பாலை நான் டேபிள் மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் எங்கேயாவது போயிட்டு வரும்போது அந்த பாலில் இருக்கிற சூடு குறைஞ்சிரும். என்ன நடக்குது அங்கே அப்படின்னா, அந்த பாலில் இருக்கிற சூடு சரௌண்டிங்கை விட அதிகமாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற சரௌண்டிங்க்கு அதில் இருக்கிற வெப்பம் போயிடுது. இதே மாதிரி நான் ஃப்ரீசரில் இருந்து ஜில்லுன்னு இருக்கிற ஒரு வாட்டர், கூலிங்கான வாட்டரை எடுத்துகிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு நான் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் திருப்பி அதை குடிக்க வர்றதுக்குள்ளே அந்த கோல்ட்னஸ் குறைஞ்சி தண்ணி கொஞ்சம் அதாவது தண்ணி கொஞ்சம் சூடாகிறதுனால தான் அந்த கோல்ட்னஸ் குறையும் இல்லையா, அந்த ஜில்னஸ் குறையும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, தண்ணியோட வெப்பநிலை, அந்த கூலாக இருக்கிற அந்த தண்ணியோட வெப்பநிலை இந்த சரௌண்டிங், இந்த சுற்றுச்சூழலோட வெப்பநிலையை விட கம்மியாக இருக்கிறதுனால சுற்றுச்சூழலில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த வெப்பநிலை தண்ணிக்கு போய் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தண்ணி என்ன ஆகுது, அந்த ஜில்னஸ் குறைஞ்சி சூடு அதிகரிக்குது. இப்போது இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூடான பாலிலிருந்து ஆற்றலானது சுற்றுப்புறத்திற்கு பரவுகிறது. அடுத்த நிகழ்வில் ஆற்றல் சுற்றுப்புறத்திலிருந்து நீர் உள்ள பாட்டிலுக்குள் பரவுகிறது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாலில் என்ன நடக்குதுன்னா, சூடான பாலில் இருந்து வெப்ப ஆற்றலானது சுற்றுப்புறத்துக்கு பரவுது. செகண்ட் சினியரோவில் என்ன நடக்குதுன்னா, சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆற்றல் தண்ணி பாட்டிலில் இருக்கிற குளிராக இருக்கிற தண்ணிக்கு பரவுது. இந்த ஆற்றலையே வெப்ப ஆற்றல் எனலாம். இந்த மாதிரி ஒரு வெப்பம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதை தான் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்வோம். எனவே சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளிற்கு அருகில் வைக்கப்பட்டால் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளிற்கு பரிமாற்றம் அடையும் ஆற்றலே வெப்ப ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. வெப்ப ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் உங்களை கொஷின் கேட்குறாங்க, அது ஒரு 2 மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெப்ப ஆற்றல் என்றால் என்ன அப்படின்ற கொஷின் கேட்டால் ஆன்சர் என்னன்னா, சூடான பொருளும் குளிர்ச்சியான பொருளும் பக்கத்தில் வைக்கும்போது, ஒன்றா வைக்கும்போது சூடான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்பம் மாறும் இல்லையா, அதை தான் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம். அப்படி ஆற்றல் பரிமாறுறது இல்லையா, அதை தான் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். எனவே வெப்ப ஆற்றல் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஸோ நம்ம லைட்டு பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஹீட் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. வெப்ப ஆற்றலுங்கிறது ஒரு வகையான ஆற்றல். இது வேறு வெப்பநிலையில் உள்ள 2 பொருட்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைகிறது. வெப்ப ஆற்றலினை சாதாரணமாக வெப்பம் எனவும் அழைக்கலாம். இந்த வெப்ப ஆற்றல் எப்பவுமே என்ன நடக்குது அப்படின்னா, 2 பொருள்கள், 2 வேறு வெப்பநிலையில் இருக்கிற பொருள்களுக்கு நடுவில் பரிமாற்றம் நடக்கும். நம்ம ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ சூடாக இருக்கிற ஒரு ஹாட் வாட்டரை நம்ம போய் டச் பண்ணும்போது நம்ம கையை சுட்டுடுது. அங்கே என்ன நடக்குது, அங்கே நெருப்பு கிடையாது. ஆனால் எதுக்காக நம்ம கையை அங்கே சூடாச்சு, எதுக்கு நம்மளை சுட்டுச்சு அந்த ஹாட் வாட்டர்? காரணம் என்னென்னா, நம்ம பாடி டெம்பரேச்சரை விடவும் அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம். அப்போது சின்ன பாயிண்ட்டை மட்டும் நம்ம போய் கை வைக்கும்போது அங்கே என்ன நடக்குது, அதில் இருக்கிற அந்த ஹீட்டு நம்ம பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ட்ரை பண்ணுது. அந்த வெப்ப ஆற்றல் நம்ம பாடிக்கு வர பார்க்குது. அதனால தான் அந்த சூடு வருது. ஓகே, இதை நம்ம சாதாரணமாக வெப்பம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஒரு பொருள் வெப்பத்தினை உணர்வதற்கும் அந்த பொருள் வெப்பம் அடைவதற்கும் வெப்ப ஆற்றல் ஒரு காரணியாக செயல்படுகிறது. ஒரு பொருள் சூடாக இருக்கிறதுக்கும் சூடாக ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது தான் இந்த வெப்ப ஆற்றல். என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் எனக்கு சூடாகணும் அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணணும், அந்த நெருப்புன்ற ஒரு ஆற்றலை நான் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் வெப்ப ஆற்றல். நெக்ஸ்ட், வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரவும் இந்த நிகழ்விற்கு வெப்பப்படுத்துதல் என்று பெயர். என்னன்னா, சிம்பிள், வெப்பம் அதிகமாக இருக்கிற ஒரு பொருளிலிருந்து கம்மியாக இருக்கிற ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் பரவுறதை தான் வெப்பப்படுத்துதல்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கோம், தோசை ஊற்றுறதுக்கு அப்படின்னா அடுப்பு மேலே வச்சு நெருப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தோசைக்கல் வந்து செம்ம சூடாக இருக்குது. இப்போது அதில் ஜில்லுன்னு இருக்கிற மாவு, அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாவை எடுத்து நான் தோசைக்கல் மேலே ஊற்றும் போது அங்கே என்ன நடக்குது? அந்த தோசைக்கல்லில் இருக்கிற அந்த வெப்பம் அந்த தோசை மாவுக்கு பரிமாற்றம் அடையுது. வெப்ப ஆற்றல் அங்கே பரிமாற்றம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சூடான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்ப பரிமாற்றம் நடக்கிறத தான் வந்து நாம் வெப்பப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சூடுபடுத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து வெப்பப்படுத்துதல். வெப்ப கடத்தல், வெப்ப சலனம் மற்றும் வெப்ப கதிர்வீசல் ஆகிய ஏதாவது ஒரு வழிகளில் வெப்ப பரவல் நடைபெறுகிறது. இந்த வெப்ப பரவல் அப்படின்றது எப்படி நடக்கும்னா, நம்ம சூடுபடுத்துறது மூலமாக நடக்கும். சூடான பொருளை குளிர்ச்சியான பொருளோட டச் பண்ணுறது மூலமாக நடக்கும். இப்போ வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு தண்ணியை வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பச்சை தண்ணியை நான் ஒரு பக்கெட்டில் பிடிச்சி நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கிற இடத்துல வச்சுட்டேன்னா ஃபுல் டே அந்த வெயிலோட சன்லைட்டோட கதிர்வீச்சுகள் படுறது மூலமாகவுமே ஈவினிங் எப்படி இருக்கும் அந்த தண்ணியை தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான வழிகளெல்லாம் வந்து இந்த வெப்பப்படுத்துதல், வெப்ப பரவுதல் அப்படின்றது வந்து நடைபெறுது. வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு ஆகும். நாம் ஆல்ரெடி முன்னாடி பார்த்த டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். வெப்பம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு. ஏன்னா வெப்பத்துக்கு வந்து திசை கிடையாது, நம்பர் மட்டும்தான், அளவு மட்டும்தான். ஸோ அது ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். ஓகே, இப்போது வெப்பத்தின் அலகு, வெப்ப ஆற்றல் நம்ம சொன்னோம் இல்லையா, டெம்பரேச்சர், அதை வந்து கெல்வின்னு சொன்னோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின்னு சொன்னோம். வெப்ப ஆற்றல் வெளியிடுதல் அல்லது உள்வாங்குதல். இப்போ ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்குறோம், இல்லைன்னா அதிலிருந்து வெப்ப ஆற்றல் வெளியில் வருது, அந்த ஆற்றல் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட எஸ்ஐ அலகு வந்து ஜூல். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை சூடுபடுத்தும் போது அதில் எவ்வளோ வெப்ப ஆற்றல் போயிருக்குன்னு கேட்டால் ஒரு 10 ஜூல் அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி. எஸ்ஐ யூனிட் வந்து வெப்ப ஆற்றல் உட்கவர்தலுக்கும் வெளியிடுவதற்குமான எஸ்ஐ அலகு வந்து ஜூல். நெக்ஸ்ட்டு, வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் போது குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் வெப்பப்படுத்தப்படுகிறது. இதுபோல அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் குளிர்விக்கப்படுகிறது. இதனால் சில நேரங்களில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் என்பது குளிர்வித்தல் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இப்போது இந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றம்னு ஒன்று நடக்கும்போது அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்னா, ஒரு சூடான பொருள் இருக்கும், ஒரு குளிர்ச்சியான பொருள் இருக்கும். சூடான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வந்து வெப்பம் பரிமாறுது. அப்போது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? இந்த சூடான பொருளில் இருக்கிற வெப்பம் குளிர்ச்சியான பொருளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த சூடான பொருள் வந்து அதோட சூடு கம்மியாகுமா, அதோட ஹாட்னஸ் வந்து கம்மியாகுமா, அப்போ அது குளிர்விக்கவும் படுதுன்னு சொல்லலாமா? ஸோ ஒரு சூடாக இருக்கிற பொருளோட வெப்பம் வந்து கம்மியாகிறதுனால அதை வந்து குளிர்வித்தல் அப்படின்னும் நாம் சொல்லலாம். ஆனால் பல நிகழ்வுகளில் குளிர்வித்தல் என்பதற்கு பதிலாக வெப்பப்படுத்துதல் என்றே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மோஸ்ட்லி நாம் வந்து இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, குளிர்வித்தலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம குளிர்வித்தல் வெப்பப்படுத்துதலுக்கு தான் நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாம் இதை மோஸ்ட்டாக என்னன்னு சொல்லுவோம்னா வெப்பப்படுத்துதல்னு தான் சொல்லுவோம். சில இடங்களில் மட்டும்தான் குளிர்வித்தல்னு சொல்லுவோம். எந்த இடத்துல நம்ம குளிர்வித்தல்னு சொல்லுவோம்னா, இப்போ இரும்பு இருக்குது, இரும்பை வச்சு அதை வந்து சூடு பண்ணி அடித்து வளைச்சி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் செய்கிறாங்க அப்படின்னா, சூடு பண்ணி அந்த ஆப்ஜெக்டை அந்த இரும்பை வளைச்சி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சு அதை குளிர்விப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இதை குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அடையும் போது இரண்டு பொருள்களில் ஒன்றில் வெப்பநிலை குறையவோ அல்லது அதிகரிக்கவோ செய்கிறது. இது ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ 2 பொருள் இருக்குது, ஒன்று சூடாக இருக்குது, ஒன்று வந்து குளிர்ச்சியாக இருக்குது. ரெண்டையும் பக்கத்தில் வைக்கும்போது அங்கே என்ன நடக்கும்? வெப்ப பரிமாற்றம் நடக்கும். அப்போ வெப்ப பரிமாற்றம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றில் சூடு குறையும், ஒன்றில் சூடு அதிகரிக்கும். இதுதான் நடக்கும் இல்லையா. ஸோ அதாவது இதுதான் அங்கே நடக்குது. 2 பொருட்களில் ஒன்றில் வெப்பநிலை குறையும், இல்லைனா இன்னொன்றில் வெப்பநிலை அதிகரிக்கவோ செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்கள். இப்போது இந்த வெப்ப ஆற்றல் மாற்றத்தில் சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அது என்ன? வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும்.
என்னன்னா ஹீட்டு எப்போவுமே ஹீட்டு அதிகமாக இருக்கிற பொருள்லேருந்து கம்மியாக இருக்கிற பொருளுக்கு தான் பரவும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோசைக்கல் மேலே மாவு ஊற்றினோன்னா தோசைக்கல் மேலே இருக்கிற சூடு தான் வந்து மாவுக்கு போய் பரவும். ஸோ வெப்பம் எப்போவுமே அதிகமாக இருக்கிற பொருள்லேருந்து குறைவாக இருக்கிற பொருளுக்கு போகும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை. அதே மாதிரி ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போதும் சரி கோல்டு பண்ணும்போதும் சரி அதோடைய நிறையில் வெயிட்டில் எப்பவுமே மாற்றம் நடக்காது. ஆக்சுவலாக அது நீளமாகவும் பரப்பு அதிகமாகவும் பருமன் அதிகமாகும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம அதை பார்ப்போம். ஆனால் அதோட நிறை வெயிட்டில் எப்பவுமே மாற்றம் நடக்கவே நடக்காது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலும் சரி குளிர்வித்தாலும் சரி அதோட நிறையில் எந்த மாற்றமும் நடக்காது. எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம். ஏற்கப்பட்ட வெப்பம் இஸ் ஈக்குவல் டு இழக்கப்பட்ட வெப்பம். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ரெண்டு பொருள், ஒரு சூடான ஒரு கம்பியும் குளிர்ச்சியான ஒரு கம்பியும் நான் ஒட்டி ஒட்டி பக்கத்தில் வைக்கும்போது சூடான பொருள்லேருந்து எவ்வளோ வெப்பம் இழக்கப்பட்டிருக்கோ அதுதான் இந்த குளிர்ச்சியான பொருளில் ஏற்கப்பட்ட வெப்பமாக இருக்கும். இங்கே குறையிறது தானே அங்கே வரும், இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அங்கே அவ்வளோ ஏறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஏற்கப்பட்ட வெப்பம் இஸ் ஈக்குவல் டு இழக்கப்பட்ட வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெப்ப ஆற்றலின் பிற அலகுகள். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம்னா வெப்ப ஆற்றலோட எஸ்ஐ அலகு ஜூல்னு பார்த்தோம். ஆனால் வேறு அளவுகள்லையும் அளக்கலாம். அது என்ன? வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். நடைமுறையில் சில இதர அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஜென்ரலாக அதோட எஸ்ஐ யூனிட்டை வந்து ஜூலுன்னு தான் நம்ம சொல்வோம். ஆனால் வேறு அலகுகளும் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் தான் எஸ்ஐ அலகாக இருந்தாலும் நம்ம டிகிரி செல்சியஸ் ஃபாரன் ஹீட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேறு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலோரி. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கலோரி என்றால் என்ன? ஆக்சுவலாக இந்த கலோரி கிலோ கலோரி ரெண்டுமே உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் மாதிரி. ஒரு கலோரி என்றால் என்ன அப்படின்னா 1 கிராம் நிறையுள்ள நீர், அதாவது 1 கிராம் வெயிட் மட்டும் இருக்கிற ஒரு தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தணும். அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும் இல்லையா, அதுதான் 1 கலோரி. அதாவது ஒரே 1 கிராம் தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த 1 கிராம் தண்ணியை நான் ஒரே 1 டிகிரி செல்சியஸ் மட்டும் சூடு பண்ணால் போதும். அதுக்கு எனக்கு ஒரு ஹீட்டு தேவைப்படும், ஒரு வெப்ப ஆற்றல் தேவைப்படும். அந்த வெப்ப ஆற்றலோட அளவு தான் 1 கலோரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுவே கிலோ கலோரினா என்ன? 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. இப்போ என்னன்னா கலோரியில் 1 கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டோம், கிலோ கலோரியில் 1 கிலோகிராம் தண்ணி எடுத்துக்கிறோம். 1 கிலோ வெயிட் இருக்கிற அளவுக்கு ஒரு தண்ணி, அதை எடுத்து அதை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு எனக்கு தேவைப்படுற வெப்ப ஆற்றல் வந்து 1 கிலோ கலோரின்னு சொல்வோம். ஆக்சுவலாக இது ரெண்டுமே 1 டிகிரி செல்சியஸ் தானே வெப்பநிலை, அப்போ ஒரே அளவு தானே வெப்ப ஆற்றல் தேவைப்பட்டிருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். என்னன்னா 1 கிராம் தண்ணின்னும் போது அது எவ்வளோ, 1 டிராப் தான் இருக்கும். ஆனால் 1 கிலோ தண்ணி அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 2-3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி மேலே இருக்குமா? அப்போது 1 டிராப் தண்ணியை சூடுபடுத்துறதை விட ஒரு 4-5 டம்ளர் தண்ணியை சூடுபடுத்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றல் வந்து அதிகம் தான் இல்லையா? ஸோ ஒரு கிராம் தண்ணி அப்படின்னா 1 கலோரி, அதுவே 1 கிலோகிராம் தண்ணி அப்படின்னா 1 கிலோ கலோரி அப்படின்றது தான் வந்து இது ரெண்டுக்குமான டெஃபினிஷன்.